வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜேவி. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்எக்ஸ் எக்ஸலில் ஹெச்லுக்கப் பார்க்க போகிறோம். ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விலுக்கப் பார்த்தோம். ஸோ விலுக்கப்புக்கும் ஹெச்லுக்கப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஸோ விலுக்கப் வந்து வெர்டிகலாக சர்ச் பண்ணோம் ரெக்கார்ட்ஸை. ஹெச்லுக்கப் வந்து ஹரிசாண்டலாக வந்து டேட்டாவை லுக் பண்ணோம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து விலுக்கப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேராக தான் வந்து ஹெச்லுக்கப் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹெச்லுக்கப்பும் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துருக்கோம். கம்ப்யூட்டர் பிராண்டு இது. பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டல் அரே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேட்டா ஆட் பண்ணிட்டே போவாங்க. இதில் வந்து நம்ம வந்து ஐடியை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராடக்ட் ஏன்னா அது கம்ப்யூட்டரா கீபோர்டான்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹெச்லுக்கப். ஸோ ஃபஸ்ட்டு லுக்கப் வேல்யூ. லுக்கப் வேல்யூ என்னது? நமக்கு ஐடி. ஸோ சேம் சின்டாக்ஸ் தான். ஸோ டேபிள் அரே. டேபிள் அரேன்றது வந்து நம்ம இதுதான் டேபிள். ஸோ அதே மாதிரி நம்ம விலுக்கப்க்கு எப்படி நம்ம செலக்ட் என்ன லுக்கப் வேல்யூவோ அந்த வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு காலமாக இருக்கணுமா? இதில் வந்து ஃபஸ்ட்டு ரோவாக இருக்கணும். ஸோ காலமெல்லாம் ரோவாக வரும். அதுதான் வித்தியாசம். ஸோ நம்ம டேபிளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரோ நம்பர். ஸோ எத்தனாவது ரோ நமக்கு டேட்டா வேணும்? ப்ராடக்ட்ன்றது நம்ம செலக்ட் பண்ண டேபிளில் 3வது ரோவாக இருக்கா? ஸோ 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் மேட்ச் கொடுத்துக்கோங்க. அப்ராக்சிமேட் மேட்ச் போட்டிங்கன்னா தப்பான ஆன்சர் தான் வரும். மேட்ச் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஐடி 4 வந்து பிரிண்டர். ஸோ அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நமக்கு தேவையான ரிசல்ட்டு வந்துடும். இதோ அதே மாதிரி வந்து இது ஹெச்லுக்கப்பும் நீங்கள் 2 ரெக்கார்டு இருந்து சேம் ரெக்கார்டு வந்து மேட்ச் ஆச்சுன்னா ஃபஸ்ட் ரெக்கார்டு என்னவோ அதான் மேட்ச் ஆகும். ஸோ நான் போடுற பாருங்க. இங்கேயும் 101 போடுறேன். ஸோ 101 கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 101க்கு எல்லாமே கம்ப்யூட்டர் தான் வந்திருக்கு. ஆனால் மவுஸ்லாம் இருக்குது. ஸோ மவுஸ்லாம் வராது. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு இங்கே வந்து மேட்ச் ஆனதுனால ஃபஸ்ட்டு என்ன டேட்டா இருக்கோ அதுதான் வரும். ஸோ 103 வந்து நமக்கு 101ஆக மாற்றிடும். அதனால் வந்து இங்கே எண்ணே நடந்திருக்கு. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. அதே மாதிரி வந்து இது கேஸ் சென்சிட்டிவும் கிடையாது. சேம் தான். அவ்வளோதான். விலுக்கப்பும் இதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த டேபிள் அரே மட்டும் தான் மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. பாய்.